அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 986 ரூபாய் 19 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273 ரூபாயாக உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கள் உள்ள மெஷின் ரேட் பார்த்தலாம். இந்தியாவுக்கு 273 ரூபாயும் இலங்கைக்கு 992 ரூபாய் 6% உள்ளது. ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் சில நேரங்களில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க. நல்ல ரேட் கொடுத்தா போடுங்க. அதே போல் கட்டணம் 1.25 தினார் தான் அளவிடுவாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பும்போது அவங்க சொல்லுவாங்க ரீசெக் பண்ணுங்கள், உங்களுடைய பில்லை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பேர் நம்பர்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா தயவு செய்து அலட்சியம் இல்லாமல் இன்னொருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியாகவே. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் ஆரம்பிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் ஆரம்பிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் ஆரம்பிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் ஆரம்பிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யூஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த எக்ஸ்சேஞ்சுகளுடைய பெயர்கள் இந்த எக்ஸ்சேஞ்சை பற்றி தெரிவிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த நாட்டுக்கு புதிதாக வரக்கூடிய தொழிலாக. நானே வந்த காலங்களில் அல்முல்லா, அல்முசைனி தவிர இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கா அப்படின்றது கூட தெரியாமல் இருந்தேன். அதுக்கு பிறகு தான் நம்மளே படிச்சுக்கணும். அதே மாதிரி எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளட்டும் அப்படின்றதால தான் இதை தொடர்ந்துமே தெரியப்படுத்துறது. அதே போல் பல புதிய எக்ஸ்சேஞ்சுகள் இப்போ புதுசாக வருது. அதே மாதிரி நிறைய ஆஃபர்களும் கொண்டு வராங்க. குவைத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்த வரையில் 1000 ரூபாய் சில எக்ஸ்சேஞ்சுகளில் வழங்குறாங்க. ஆனாலும் அது லிமிட்டட் ஆஃபர் தான். 100 தினாருக்கு உட்பட்ட கணக்குகளுக்கு மட்டுமே தான் அந்த ரேட் வழங்குறாங்க. அதுக்கு மேலதிகமாக நீங்கள் பணம் அனுப்பும்போது 998 ரூபாய் 995 ரூபாய் இந்த மாதிரி தான் வழங்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கும் 273 ரூபாய் இருக்குது. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பு பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 113 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 132 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 122 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 151 ஃபேல்ஸ். என்னடா இது 18க்கு 18, 21க்கு 21, 22க்கு 22, 24க்கு 24 தினார். சரியாக கேரட்டுக்கு ஏற்ற மாதிரியே டினார் ரேட்டும் இருக்குது. நான் சொன்னது தானே விலை அதிகரிக்க போகுதுன்னு. அதிகரிச்சிடுச்சு. இனிமேல் விலை கொடுத்து வாங்காதீங்க. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில். முதல் நாளில் 487 விசா வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையர்களுக்கு குவைத் வர முடியாதா? தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதா? உண்மை நிலவரம் என்ன? டிப் நிரந்தரமாக மூடப்படும் அபாயம். பல பகுதிகளில் தொடர் சோதனை. உணவு ஊட்டச்சத்து பிரிவு. எகிப்தியரின் பிழையால் 10 வயது சிறுவன் உயிரிழப்பு. கள்ளக்காதலை தெரிந்து கொண்டதால் ஊசி குற்றி மரணமடைய செய்த சம்பவம். பல முக்கிய தகவல்கள் இருக்குது. வீடியோ தொடர்ந்தும் பாருங்கள். முதலாவது தகவல் தொடர்ந்துமே நம்ம தெரிவிக்கிறது தான். குவைத்துடைய காலநிலை மிகவும் ஆபத்தான சூழல் எட்டி இருக்குது. நேற்றைய தினம் மாலை போட்ட செய்தியை யாரும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். டாக்டர் சனத் அப்துல்லால் சனத் தெரிவிச்சிருந்தார். 33 கேஸ் இது வரைக்கும் வைத்தியசாலைகளில் பதிவாகி இருக்குது. இந்த அதிக வெப்பத்தால் பாதிக்கப்பட்டவங்க நரம்பு மண்டலங்களில் பாதிப்பு, மூக்கால் இரத்தம் வர மாதிரி, அதே மாதிரி மயங்கி விழுந்திருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு தொண்டை காய்ந்திருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உருவாகி இருக்குது. இந்த வெயில் காலத்தில் இன்னும் கொஞ்சம் நாட்களில் ருத்தூபா காலமும் அதிகரிச்சிடும். இப்போ வெயில் வெப்பம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில நேரங்களில் கொஞ்சம் கம்மியாகிட்டு வர மாதிரி தெரியுது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இந்த வெயில் மொத்தமாகவே கம்மியாகும் வரைக்கும் பொறுமையாக இருங்க. ரொம்ப பாதுகாப்பாகவும் இருங்க. வெளியில் போகாதீங்க தயவு செய்து. அதே மாதிரி நேற்றைய தினம் முந்தைய நாள் இரவு கூட ஹுசைனியாவில் துப்பாக்கிச்சூடு நடந்துருந்துச்சு. 4 பேர் இல்லை 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பல பேர் காயமடைந்திருக்கிறாங்க ஒமான் நாட்டில். இது பார்த்திங்கன்னா நேற்றைய தினம்
மாலை நேரத்தில் மறுபடியும் துப்பாக்கிச் சூடு. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஓமானில் மறுபடியும் தீவிரவாத தாக்குதல் ஆரம்பம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. தீவிரவாதமா இல்லை ஒரு சில தரப்புகளுக்குள்ள உள்ள சண்டைகளான்னு தெரியல. இதோ முதல் நாளில் 487 பேருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா பல்கலைக்கழக சான்றிதழ் அல்லாத வெளிநாட்டினர் தங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளை அழைத்து வர அனுமதித்த முதல் நாளில் வதிவிட விவகாரங்களுக்கான பொது நிர்வாகம் 487 பரிவர்த்தனைகளை பெற்றது என்று தெரிவித்துள்ளது. அவர்களில் சிலர் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாததால் அவர்களது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கட்டாயம் செக் பண்ணுவாங்க. ஆனாலும் பரவாயில்லப்பா, 800 தினார் சம்பளம், அதுவும் குவாலிஃபிகேஷன் எதுவும் இல்லாமலே எடுக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா பெரிய விஷயம்தான். ஆனாலும் முக்கியமான பிரச்சனை என்ன, இந்த 800 தினார் இல்லாமல் ஒரு 500 தினாராவது மேக்சிமம் வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மின்சார அமைச்சகம் மற்றும் குவைத் தொலைத்தொடர்பு நிறுவனமான STC 9.979 மில்லியன் தினார் மதிப்பில் 5 லட்சம் ஸ்மார்ட் மின்சார மீட்டர்களை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை முடித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் இனிமேல் ஸ்மார்ட் மீட்டர் கட்டணம் செலுத்துறதா இருந்தாலும் சரி, மானியங்களை பற்றி வாசிக்கிறதாக இருந்தாலும் சரி, மானி வாசிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஸ்மார்ட் சிஸ்டத்தில் வந்திருக்குது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தகவல். இந்த தகவல் குவைத்தில் உள்ள அனைத்து பணிப்பெண்கள் ஓட்டுநர்களுக்கு மிக மிக முக்கியமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தயவு செய்து இந்த தவறை யாருமே செஞ்சிடாதீங்க. முதலாவது நடந்த சம்பவத்தை பார்த்தலாம். தனது 13 வயது மகளை கொல்லும் நோக்கத்தில் இன்சுலின் ஊசி போட்ட குடிமகளுக்கு 47 ஆண்டுகள் சிறை தண்டனை. அவருடைய கள்ள காதலனுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை. சம்பவம் நடந்தது என்ன? தன்னுடைய கள்ள காதலனுடன் தவறான உறவில் ஈடுபடுவதை கண்ட தன் மகளை கொல்லும் நோக்கத்தில் கொன்று விட்டாங்க. இன்சுலின், சர்க்கரை நோய்க்காக யூஸ் பண்ணுற அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷனை போட்டு விட்டாங்க. கடைசியில் இறந்து போச்சு குழந்தை. 47 வருடம் சிறை தண்டனை அவங்களுக்கும், கள்ளக்காதலனுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை. சரி, சொந்த மகள் தன்னுடைய தகாத உறவை பார்த்ததால கொண்டுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஓட்டுநர்கள், பணிப்பெண்கள் உங்கள் கண்ணால் எத்தனையோ பல அசிங்கங்களை, கன்றாவிகளை காண வேண்டி இருக்கும். ஆனாலும் உங்களுடைய பக்கத்து வீட்டு ஓட்டுநரிடமோ அல்லது அவங்களுடைய குடும்பம், அத்தை, தம்பி, தங்கச்சி, மாமா, மாமி வீடுன்னு போவீங்க. போகிற டைமில் அவங்க வீட்டு வேலைக்காரங்கள்ட்டையோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பெத்த பொண்ணையை கொண்டவங்களுக்கு உங்களை கொள்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. தயவு செய்து கவனம், ரகசியங்களை பாதுகாருங்க. சுலைபிகாத் கிளப் நீச்சல் குளத்தில் மூழ்கி 10 வயது குவைத் குழந்தை உயிரிழந்தது. குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு பொறுப்பான பயிற்சியாளரை விசாரித்த பிறகு எகிப்திய நாட்டவர் அவரது ஸ்பான்சர்ஷிப் நீச்சல் குளங்களை நிர்வகிக்கும் நிறுவனத்திடமிருந்து இல்லை என்பது கண்டறியப்பட்டது. போலியான அனுமதி பத்திரத்துடன் வேலையில் சேர்ந்திருக்கின்றார். மசரே மாட்னியா, அடுத்தது நம்ம தான். கவனமாக இருந்துக்கோங்க. தயவு செய்து போலியான சர்டிஃபிகேட், உங்களுக்கு தெரியாத ஒரு வேலையை தெரியும் அப்படின்னு சொல்லி போலியாக சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வேலைக்கு போகாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் இந்த ஹோம் நர்சிங், பேபி கேரிங், பேபி சிட்டிங் பல வேலைகள் செய்கிறீங்க எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல். அதுவும் இந்த நாட்டில் நகம் வெட்டும்போது ஒரு சின்ன கீறல் விழுந்து கொஞ்சம் ரத்தம் கலர் வந்துருச்சுன்னா போதும், கொஞ்சம் சிவப்பு கலரில் தக்காளி சட்னி மாதிரி லைட்டாக நீங்கள் சாப்பிட்டதில் ஏதாவது ஒட்டி இருந்தாலும் போதும், உடனே உங்களுக்கு எதிராக கேஸு போட்டுருவாங்க. லட்சக்கணக்கில் கட்ட வரும். நாட்டு காசு இல்லை, இந்த நாட்டு காசு கோடி கணக்கில் நாட்டிலேருந்து கட்ட வரும். இல்லைன்னா ஆயுள் தண்டனை, மரண தண்டனை. ரொம்ப கவனம். இந்த சான்றிதழ்களில் மட்டும், சர்டிஃபிகேட்டில் மட்டும் விளையாடிடாதீங்க. டிப்பின் டிப் முக்கி விட்டுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாக்லேட்லேயே தான் நிறைய இருக்கும். டிப்பின் டிப் கம்பெனி மொத்தமாக மூடுவதற்கான சூழல் ஆரம்பமாகி இருக்குது. டிப்பின் டிப் நிறுவனத்தில் பல சந்தேகங்களான சம்பவங்களுக்கு பிறகு தற்காலிகமாக அவர்களுடைய அனைத்து கிளைகளையும் மூடுவதாக அறிவித்துள்ளது. இவர்களுடைய இந்த ஆய்வு பயணம் முடியும் வரை மூடல் நீடிக்கும். இந்த டிப்பின் டிப் நிலைமைதான் எல்லா வியாபார தலங்களுக்கும். யாராவது ஒருத்தர் செய்யக்கூடிய தவறு, அந்த வியாபார தளத்தில் ஒருத்தர் செய்யக்கூடிய தவறால் இன்றைக்கி எத்தனையோ பேர் வேலை இழக்கிறாங்க. வியாபார தலங்களில் வேலை செய்யக்கூடியவங்க தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க.
இலங்கையர்களுக்கு குவைத் வர முடியாது. பணிப்பெண்கள் ஓட்டுநர்களே ஏஜென்ட் எல்லாம் ஃபுல்லாகவே மூடிட்டாங்க, அங்கே சீல் வச்சுட்டாங்க. இனிமேல் யாராலையும் போகவும் முடியாது, குவைத்துக்கு வரவே முடியாது. புதிய வீசாவெல்லாம் கிடையாது. ஏஜென்ட்டால் நாட்டில் ஒரு சில சகோதர சகோதரிகளுக்கு தெரிவித்தது உண்மையா பொய்யா? ஆமாம், உண்மைதான். ஏஜென்ட்டெல்லாம் சீல் வச்சு மூடிட்டாங்க. பல ஏஜென்ட்டுகளை சீல் வச்சு மூடி இருக்கிறாங்க. காரணம் என்ன? அரசாங்கம் என்ன சொல்கிறது, அதுக்கு நிர்ணயித்த கணக்கு 750 தினார். அரசாங்கம் 750 தினார் நிர்ணயித்த பிறகும் இவங்க அதுக்கு அதிகமாக கொள்ளை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி 750 தினார் கார்டில் கொடுங்க, மிச்சமாகவும் 500 தினார் கொடுங்க, அப்போ தான் பணிப்பெண் தருவோன்னு கொள்ளை அடிக்க முயற்சி பண்ணினாங்க. அதால் மூடிவிட்டாங்க. ஆனால் குவைத்துக்குள்ளே பணிப்பெண் கூட்டிகிட்டு வாரத்துக்கு எல்லா அனுமதியும் இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு தான் நம்ம தூதரகம் இருக்குது. யாரையாவது காலை பிடிச்சி வாழை பிடிச்சி எப்படியாவது கொண்டு வந்துடுவாங்க. இந்த நாட்டிலேருந்து நம்மளுக்கு $, அனுப்புறதுக்கு அவங்களுக்கு ஆளுங்களை இங்கே கொண்டு வரது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. செத்தாலும் பார்க்குறதுக்கு எந்த நாயும் இல்லை. நம்மளே தான் நம்மளுடைய பொழப்பை பார்த்துக்கொள்ளணும். ஆனால் இலங்கையிலிருந்து இங்கே வாரத்துக்கு எல்லா ப்ராசஸும் இருக்குது. ஆனால் ஒரு சில ஏஜென்ட்டுகள் மூடி இருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ நாட்டில் இப்போ இந்த ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த பொது மன்னிப்பில் வந்தவங்க இப்போ பாஸ்போர்ட் காப்பியை கொடுத்தா சில ஏஜென்ட்டுகள் சொல்லியிருக்காங்க, குவைத் போக முடியாது, உங்களுக்கு பிளாக் இருக்குது, இல்லை போக முடியாது, உங்களுக்கு வேணால் சவுதி போட்டு தரேன், ஓமான் போட்டு தரேன், துபாய் போட்டு தரேன், கட்டார் போட்டு தரேன் அப்படின்னு வேறு நாட்டை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி புதிதாக இந்த நாட்டுக்கு வாரத்துக்கு முயற்சி பண்ணின சில பணிப்பெண்களுக்கும் இதே நிலைமை தான் சொல்லியிருக்காங்க, அங்கே ஏஜென்ட்டெல்லாம் மூடிட்டாங்க அப்படின்னு. அவங்களோட சம்மந்தப்பட்ட ஏஜென்ட்டு இங்கே மூடி இருக்கலாம். ஆனால் அல்துர்ரா ஏஜென்சி இருக்குது. அதே போல் இன்னும் சில ஏஜென்ட்டுகள் இன்றைக்கு வரைக்கும் இயங்கிட்டு தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லாமல். அதே போல் பணிப்பெண்கள் கொண்டு வரத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த ஏஜென்ட்டுகளோடையே இருந்து மாரடிக்காமல் டைரெக்டாக இந்த எம்பசிக்காரனுங்க கொண்டு வாங்கடா அப்படின்னு எத்தனையோ தடவை நாமளும் படித்து சொல்கிறோம். நம்ம கதையெல்லாம் எங்கே கேட்க போகிறாங்க? நாம் மட்டும்தானே கத்துறோம். வேறு யாருக்கு தெம்பு இருக்குது கொஞ்சம் பேசுகிறதுக்கு, இதை பற்றி கதைக்கிறதுக்கு? இல்லை போடுற வீடியோ பார்க்குறதுக்காக டைம் இருக்குதா? போடுற வீடியோ 2 நிமிஷத்தில் போட்டு முடிக்க சொல்லி மட்டும் கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு மட்டும்தான் தெம்பு இருக்குது நம்ம ஆளுங்களுக்கு. எது எப்படியோ ஏஜென்ட்களுடைய பொய்களை நம்ப வேண்டாம். குவைத்துக்கு தாராளமாக வரலாம். அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏஜென்ட்கள் மூடி இருக்கலாம், ஆனால் மற்ற ஏஜென்ட்கள் திறந்து தான் இருக்குது. உணவு மற்றும் ஊட்டச்சத்து பொது ஆணையகம் ஜஹராவில் தற்போது தொடர்ந்து ஆய்வு பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சூழலில் 10 உணவகங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கின்றது. போலியான பொருட்களை வியாபாரம் செய்து சுகாதார உரிமம் இல்லாமல் இயக்கப்படுகின்ற சில கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அதே போல் இந்த தண்ணி பவுசரில் வேலை பார்க்குறவங்க, இந்த தண்ணி லாரிகளில் உங்களுடைய லாரிகளுக்குள்ளே டேங்கருக்குள்ளே ஏதாவது குப்பைகளாக இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ண பாருங்கள் தயவு செய்து. ஏன்னா அதையும் செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹோட்டல்கள் மத்தாம்களில் வேலை பார்க்குறவங்க சுகாதாரத்தை சரியாக பேணுங்க. அதே மாதிரி போலியான பொருட்களை வியாபாரம் செய்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இது நம்ம நாட்டில் இருந்த ஊறுகாய் பச்சடி அது இதுன்னு எதையாவது கொண்டு வந்து இங்கே நாட்டில் அனுமதியே இல்லாத சில பொருட்களை கொண்டு வந்து வச்சு விற்பாங்க. அதுவும் தடை செய்யப்பட்ட ஒன்று, தயவு செய்து கவனம். அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக முபாரக்கியா சூக்கில் பார்த்திங்கன்னா ஹோட்டல்கள் எல்லாம் மூடினாங்க. அதில் ஒரு உணவகத்தை மூடி இருக்கிறாங்க குவைத்துடைய உணவு பாதுகாப்பு குழு. அந்த ஹோட்டலுக்குள்ளே 2 பூனைகள் இப்போ சிக்கி தவிக்குது. சீல் வச்ச கடையை திறந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தமான சூழல். திறந்த அந்த பூனையை மட்டும் வெளியே எடுத்துட்டாங்கன்னா புண்ணியமாக போகும். உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் தலைநகர் கவர்னரேட்டில் ஹுசைனியாத் பங்கேற்பாளர்களை பாதுகாப்பதற்கான திட்டத்தை மதிப்பாய்வு செய்ய அவர் தனது ஆய்வு பயணங்களை தொடங்குகின்றார். உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அஹமத் அல் சபா ஹுசைனியாக்களின் பாதுகாப்பு சுற்றுப்பயணங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார். தற்போது முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டில் உள்ள பல ஹுசைனியாக்களை சோதனையிடுகின்றார். இந்த நாட்களில் அதிகமான பாதுகாப்பு சுற்றுப்பயணங்கள், அதே மாதிரி விசேட பாதுகாப்பு குழு நியமிக்கப்பட்டிருக்குது. என்ன காரணம் என்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நேற்றைய தினம் கூட முந்தைய நாள் இரவு 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமானவர்கள் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்திருக்கிறாங்க ஓமான் நாட்டில்.
நேற்றைய தினம் மாலையில் கூட துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்குது. ஓமான் நாட்டில் ஷியாக்களுக்கு எதிரான படையெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொன்னாலும் தீவிரவாத தாக்குதலாக இல்லை சில தனிப்பட்ட குழுக்களுடைய தாக்குதலா அப்படின்றது இன்னும் வெட்ட வெளிச்சத்துக்கு வரல. அதே மாதிரி இந்த அரபு நாடுகளில் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறதால இந்த மாதிரி சில இழப்புகளையும் சந்திக்க வருது. ஹுசைனியாக்களுக்கு போகிறவங்க தயவு செய்து கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அரச குடும்பங்களில் உயர் அதிகாரிகள் தொடர்ந்தும் நியமிப்பு. அவரது உயரிய அமீர் ஷேக் மிஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபாஹ் அவர்கள் முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாவை நேற்றைய தினம் அரச மாளிகையில் பெறுகிறார். இராணுவ ஜெனரல் ஸ்டாஃப் துணை தலைவர் மேஜர் ஜெனரல் பைலட் ஷேக் சபா அல் ஜாபர் அவரது புதிய பதவிக்கு நியமனம் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் மன்னரை சந்தித்தார் உள்துறை அமைச்சர். ஷாதுல் அப்துல்லா அசோசியேஷன், சாதுல் அப்துல்லா ஜெமியா கதாபத்து கொஞ்ச நாள் பார்க்கினே இல்லாமல் பார்க்கின் ஹட் எல்லாமே உடைச்சி வச்சுருந்தாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கின் ஹட் எல்லாம் பூட்டிட்டாங்க. ஆனால் மேலே பார்த்தவங்க கீழே பார்க்க மறந்துட்டாங்களே தெரியல. ரோடெல்லாம் இன்னமும் அதே நிலைமையில தான் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும், صباحكم الله بالخير. اخواننا اداره جمعيه سعد العبدالله قطاع 10 مشكورين على المظلات. بس ليش الشكل؟ ليش للحين؟ الدبايه هذه متى تسوونه؟ اسف القار هذا متى تسوونه؟ والله لا معاونيات او جولدن مان ولا جنقر مان. الله يعين الله يعين اهل الهيدروليك. شو يصير فيهم؟ يعني هذا من سنين مجرة وهم على هالحالة هذه. لا وفي حفرة بعد هني لو تطيح فيها سيارة من السيارات الصينية هذا اللي تودع على طول. شوف انا بطيح فيها. முகமது எல்லா சுரா ரோஜீப் குஸ்பரா ரோஜீப் மில அப்படின்னு சொல்லும்போது மாமா அவசரமாக வண்டி எடுத்துகிட்டு தாண்டு வந்து டேர்ன் பண்ணும்போது ஏதாவது ஒரு பள்ளத்தில் டயர் விழுந்துச்சுன்னா டயர் உடஞ்சி அதுக்கப்புறம் அதையும் நீங்கள் தான் செலவழிக்க வேண்டி வரும். ஓட்டுநர்களுக்கு தொடர்ந்தும் தலைவலியாகவே இருக்குது. பார்க்கின்களுக்குள்ளே கூட நிம்மதி இல்லை. கவனமாக இருங்க. அடுத்ததா புஜர்ரா தீபகற்பங்கள் தீவுகளில் சுத்திகரிப்பு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. முக்கியமான அறிவுறுத்தல், தீவுகளுக்கு யாராவது போட்டில் பயணம் போகிறீங்களா, சுற்றுலா போகிறீங்களா, தயவு செய்து தீவுகளில் குப்பைகளை போடாதீங்க. இதுக்கு பிறகு கண்காணிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே போல் பெரிய ஒரு டீமை கொண்டு போய் உபுஜர்ரா ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணுறாரு. ملامح الوطن في أبهى صورة. يلا شباب في تكتمل كل الصفات. شباب نبي الهم. باقي ومن عمره ناس وايد يقولون لي ابو جراح شو مطلعك بالحار رطوبه راح تموت وما ادري شنو. راح نطلع حر رطوبه بارد ثلج، راح نطلع كله عشان الكويت. سنه الكويت تستاهل. تكتمل كل الصفات. يعطيكم ألف عافية وما قصرتوا. وزارة الداخلية غفر السواحل. طبعا احنا اليوم طالعين فزعة مع اخونا ابو جراح ومع جامعة IOM للتعاون على تنظيف جزيرة كبر. نحافظ على البيئة ونحافظ على نظافة الجزيرة عشان المعتادين يظلون يونا كل اسبوع. قط اغراضك بالدراب اللي معاك وانت راجع قطهم بالمسنة او بالطراد عندك. تتغير وتأثر وتوصل إلى أعلى من قمة وبهمة وتزيد علاك. شكرا شركة فيرتيكل اللي ساهمت وعطتنا 3 لوح إرشادية مكتوب عليها أنت قدوة لغيرك، حافظ على نظافة الجزيرة وإن شاء الله الناس تقتدي وما توسخ مرة ثانية. احنا وياكم اي شيء تبغونه خدمتكم راح تكون موجودين يا حبيبي. يعطيهم العافيه بلديه على المشاركه والفزعه. اليوم شركه ياماها سلطان السالم وعياله موفروا لنا 20 درام او حاويه حق جزيره كبر. شكرا حق جامعه IOM اللي دائما فزاعه معانا. شكرا انكم بس اطلب منكم اي شيء انتم معانا، وشكرا انكم حطيتكم ايدكم بيدنا وردينا الجزيره وكاله. شكرا حق جامعة IOM، شكرا حق خبر السواحل، شكرا حق الشركات الخاصة اللي ساهمت، شكرا حق الأبطال اللي موجودين مني. آخر شيء أقول لكم الحين أنا أبو جراح. ஜஹரா கவர்னரேட்டில் தற்போது ஆரம்பமாகியது குவைத்துடைய முனிசிபாலிட்டியின் அதிரடி சுத்திகரிப்பு பயணம். வெளியில் சோஃபா செட், கபேட், கட்டில், மெத்தை, அலுமாரிகள் எல்லாம் வைத்து கார்கோ போடணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போவே ரெடி பண்ணிக்கோங்க. ஜஹரா கவர்னரேட்டில் தற்போது
எல்லா பொருட்களையும் தூக்கி வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சுத்திகரிப்பு பணியை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதால் ஜஹரா கவர்னரேட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களே உங்களுடைய முக்கிய கவனத்திற்கு பாருங்கள், ஒரு பொருளையும் விடுறாங்க இல்லை, எல்லாத்தையும் தூக்கி ஏற்றுறாங்க. அடடா, நாட்டுக்கு கார்கோ போட வச்சுருந்த கபர்ட்டையெல்லாம் அடித்து ஏற்றிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு கவலைப்படுறதுக்கு முன்னாடியே பாதுகாப்பாக ரெடி பண்ணிக்கோங்க. ஜஹரா கவர்னரேட்டில் இப்போ நேற்றைய தினத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சுத்திகரிப்பு பயணத்தை. அதே போல் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வீடுகளில் நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் வெளியில் சொல்லாதீங்க. அதே மாதிரி இலங்கையர்கள் தாராளமாக வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில ஏஜென்ட்டுகளால் வர முடியாது. ஏன்னா அவங்களுடைய பார்ட்னர் இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் மூடி இருக்கிறதால கொள்ளை அடிக்கிறாங்கல்ல, நல்லாவே கொள்ளை அடிக்கிறாங்க. நம்ம நாட்டு பெண்களை நல்லா விற்று பொழப்பு நடத்துகிறாங்க. அவங்களுக்கு இந்த நாட்டில் அனுப்பி முடியாது. ஏன்னா இப்போ குறைச்சிட்டாங்க, கம்மி பண்ணிட்டாங்கன்றத வேறு நாட்டுக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி வார்த்தைகள் சில நேரங்களில் கொஞ்சம் லாஸ்ட் ஆகும், மிஸ் ஆகும், தடுமாறும். ஏன்னா நான் இந்த நியூஸ் ரெடி பண்ணுறது விடிய காலையில் 4 மணி 3 மணி. இந்த நியூஸை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் தூங்கணும். அதால் சில நேரங்களில் தூக்க கலக்கத்தில் ஏதாவது மிஸ் ஆகும், பொருட்படுத்தாதீங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.